ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூஎஸ். நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது நம்ம எலெக்ஷனுக்கு. தேர்தலில் நான் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் பார்க்குறேன். ஒரு பக்கம் அதிமுக திமுக சட்டசபை தேர்தல்னாலே இவங்க தான் மாறி மாறி வருவாங்க. இப்போ புதுசாக விஜய் உள்ளே வந்திருக்காரு. இது தவிர வந்து சீமான் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வர்றாரு. பாஜக அண்ணாமலையோட வரவுக்கு அப்புறம் பெரிய எழுச்சி பெற்று போன தடவை 2024 தேர்தலில் ஒரு தனியாக கூட்டணி அமைச்சு 18% வாங்கிச்சு. ஸோ மிகப்பெரிய கட்சிகள் எதிர்நோக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஆள் இருக்கா, தொகுதியில் நிற்பாங்களா, பூத் ஏஜென்ட் இருக்காங்களா, இந்த எல்லா கேள்விக்கும் அண்ணாமலை பதில் சொன்னார். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், திமுகவை வந்து நீங்கள் வீழ்த்தணும்னா நிச்சயமாக வந்து அதிமுகவிலையோ பாஜகவிலையோ தனியாக முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்னா ஓட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பொதுவாக இங்கே லோக்கலில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட நினைக்கிறவங்க சென்ட்ரலில் மோடிக்கு போடுவாங்க. அதே மாதிரி இந்த அதிமுக ரொம்ப இந்துத்துவ கொள்கைகளில் தீவிரம் பண்ணலாம் கூட மிதமான ஒரு இந்துத்துவத்தை மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாத பிரிவினைவாதம்லாம் இருக்காது. இதனால் திமுக எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரிவாங்க. ஸோ அதனால வந்து திமுகவுக்கு தான் சாதகம். இதில் விஜய் வேறு உள்ளே வரும்போது கண்டிப்பாக திமுக ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண அமித்ஷா வந்து அண்ணாமலை இவங்களை வந்து மீறி வந்து நம்ம எடப்பாடியில் கூட்டணி வைக்கலான்னு வச்சுட்டாரு. திமுக அதிமுக ரெண்டும் பிடிக்காத ஒரு 10% எப்பயுமே இருப்பாங்க. விஜயகாந்துக்கு ஒரு தடவை 10% வந்தது. பாமக ஒரு தேர்ட் ஃப்ரெண்டாக பார்த்தாங்க. நாம் தமிழருக்கு எவ்ரி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% 8% வந்திருக்கு. இவங்களாம் அந்த ரெண்டு கட்சியும் பிடிக்காதவங்க. ஸோ அண்ணாமலையோட கரிஷ்மாவையும் தாண்டி திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் பாஜகக்குள்ளே வந்தது. அமமுக பாமக இவங்களோட வாக்குகளும் சேர்ந்தனால அந்த 18 தொட முடிஞ்சது. திமுகவை எதிர்த்து நம்ம பாஜக அதிமுக தனியான என்ன ஆகும்னா சென்ட்ரல் எலெக்ஷனில் குறைஞ்சி ஒரு 10 12 சீட்டை வந்து இழந்த மாதிரி இந்த இழந்துருவாங்க. திரும்ப திமுக ஆட்சியை தான் வந்துடும். இதை கால்குலேட் பண்ணி தான் வந்து இவங்க பண்ணாங்க. அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. பட் எங்கே ஒரு சர்க்கிளாவோ எங்கே ஒரு பிரச்சனையாக நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா ஒரு வாக்கு சதவீத அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து 23-18 போது 236 தொகுதியில் நம்ம அதிமுக 150 பிஜேபி மற்றும் கூட்டணிக்கு 84 தொகுதியாக வந்திருக்கணும். பட் இப்போ எப்படி போகுதுன்னா அதிமுக 170 பிஜேபி சம்மந்தம் எல்லா கூட்டணியும் சேர்த்தா 70 கூட தாண்ட மாட்டேது. தனிப்பட்ட முறையில் நிறையா வாக்குகளை சேகரித்த பிஜேபிக்கு மினிமம் ஒரு 40-45 எதிர்பார்த்த இடத்துல 27 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அதிமுகவோட சேர்ந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தான் நம்ம ஒத்துக்கிட்டாலும் எப்படி இவ்வளோ தான் இறங்கி போக முடியும்னா அண்ணாமலை ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. அதுவே நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி, நான் உட்பட. இருந்தாலும் கட்சி வந்து ஒரு திமுக வீழ்த்தணுன்றதுக்காக சேர்ந்துருக்காங்கன்னு அதை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாக்குகள் 45 சீட்டு கொடுக்குற இடத்துல வந்து வெறும் 27 தான் கொடுக்குறாங்க. சரி, அதுவும் திமுக வீழ்த்தணும்னு காம்ப்ரமைஸ் ஆகியாச்சு. இப்போ அடுத்து 3வது கட்டமாக மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊரில் வந்து அங்கேயாவது ஒரு 3-4 தொகுதி வரும் பார்த்தா அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக கட்டம் கட்டி அண்ணாமலை நிற்கக்கூடாதுன்னே பண்ண மாதிரி இருக்குது. பொதுவாக ஒருத்தர் வளர்ந்து வராருன்னா அவருக்கு எதிரிகள் வெளிக்கட்சியிலேருந்து வரதோட உள்கட்சி நிறையா பூசல் இருக்கும். டெல்லியை தலைமையாக கொண்ட பிஜேபி காங்கிரஸில் வந்து இந்த மாதிரி உட்கட்சி பூசல் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக காங்கிரஸில் ஓப்பனாகவே சத்தியமூர்த்தி போன்ற சட்டையை கட்டி அடிச்சுப்பாங்க. உடன்படிக்கையெல்லாம் போடும்போது அதிமுகவோட அண்ணாமலை இருந்தால் கண்டிப்பாக எந்த தொகுதி உடன்பாடும் ஏற்பட்டிருக்காது. சுகமமாக நயினார் கொண்டு போவார்ன்றதுனாலே தான் அவர் தலைவராக வந்தாங்க. பட் டோட்டலாக காம்ப்ரமைஸ் ஆகி கட்சி அடமான வச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எப்படி நம்ம அணுகிறது? சிம்பிள், உட்கட்சி பூசல் இருக்குது. அதிமுகவுக்கு வந்து எதிர்பார்த்த தொகுதி அதிகமாக கொடுத்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இதே தான் எதிரணியில் நடக்குது. காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்க விஜய போக்கு கட்டி அழகாக வந்து 3 தொகுதி எடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே கம்யூனிஸ்டும் விசிகாவும் தான் திமுக அவ்வளோ உறுதுணையாக இருக்காங்க. அவ்வளோ விஷயங்களை முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த 2 இலக்கம் நம்ம விசிகா கிடைக்கல. கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கொடுமை 6லேருந்து 5 ஆயிடுச்சு. மதிமுக சொல்லவே வேணாம், அவங்க அழுகிறதா சிரிக்கிறது, சிரிக்காமல் அழுகாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னும் தொகுதி உடன்பாடு முடிஞ்சு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த விஷயத்தில் அதிமுக இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் அண்ணாமலையை சைட்லைன் பண்ணுறாங்க, அண்ணாமலையை வந்து இது பண்ணிட்டாங்கன்ற வருத்தம் இருந்தாலும் இதுக்காக அதிமுகவுக்கு ஜெயிக்கவே வேணாம், நான் நோட்டாக்கு போடுவேன், இல்லை விஜய்க்கு போடுவேன், இல்லை எதுக்குமே போட மாட்டேன் இப்படின்னு முடிவெடுக்கிறதோ திமுகவுக்கு போடுவேன்றது ஒன்று தான். இப்போ இது வந்து இப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. நமக்கு கோலியை பிடிக்கும், தோனியை பிடிக்கும், யாரோ ஒருத்தர் பிடிக்கும், கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். ஆனால் ஏதோ ரீசெண்டாக அவர் வந்து செலக்ட் பண்ணல, இல்லை கோச் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாருன்னு நம்ம கடுப்பு இருக்கும். மேட்ச்சை வந்து ஒரு வெறுப்போடு தான் பார்ப்போம். அதுக்காக பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைப்போமா, இல்லை இந்தியா தோக்கணும்னு நினைப்போமா? நிச்சயம் மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு திமுக வெறுப்பு இருக்குது, இல்லை வந்து திமுக வந்து இந்து மதத்தை வந்து துவேஷம் பண்ணுறாங்க, பிரிவினை பேசுகிறாங்க, அவங்க வர்றது வந்து நமக்கு ஆபத்து, இல்லை வந்து சட்ட ஒழுங்கு கேவலமாக இருக்குது, கஞ்சா வந்து மலிஞ்சு ஓடுது,
விலைவாசி லோக்கல் அவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ நடக்குது. இது தவிர வந்து மத்திய அரசோட இணக்கமாக இல்லாமல் எதுவுமே வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு சரியில்லை, ஒன்றிய அரசு சரியில்லைன்னு திட்டிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம ஒரு சில ஃபேக்டரிக்காக நம்ம திரும்பவும் வந்து இவங்களை வர வைக்க போகிறோமான்றது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். 2014 18% வாங்கின நம்ம பாஜக ஏன் அதுக்கப்புறம் 2016 தனித்து விடப்பட்டு 3% வாங்கினது? ஏன்னா மக்கள் வந்து பார்லிமெண்ட் ஒரு மாதிரியும் ஸ்டேட்டில் எலெக்ஷன் ஒரு மாதிரியும் தான் பார்க்குறாங்கன்றது நிதர்சனம். ஸோ அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு சரியான மற்றும் அதிமுக கட்சி ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு ரீதியாகவும் சரி நல்லா பலமாக இருக்காங்க. இந்த இடத்துல பாஜக வளரும் பொழுது லோக்கலில் வந்து டைலூட் ஆகிடும், ஓட்டு வந்து சிதறுன்றதை வந்து அவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து அதிமுகவை முன்னெடுக்க விடலாம். பாஜக அதிமுக என்னதான் சேர்ந்தாலும் அவங்க அடிமை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தமிழர்களோட தன்மானத்தை தூண்டி விடுறதுனால எடப்பாடியை வந்து லீடு எடுக்க விட்டுருக்கலாம். இப்போ நிச்சயமாக வந்து எடப்பாடி தான் வந்து அங்கே வந்து டிசைட் பண்ணுறான்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த பேச்சு அடிபட்டு போச்சு. இப்போ உள்கட்சி பூசல்னால அண்ணாமலை நிற்கவிடாமல் இருக்கிற இடமும் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வருவாரான்ற ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வந்து அவர் தொகுதியில் நிற்கிறது அதிமுகவுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், மொத்தமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஆரம்பத்துலேருந்து திபாஜக எடப்பாடியார் வந்து காலில் விழுந்துட்டாரு, தவழ்படியார் பேசிட்டு இருக்கிற தம்படி பிரச்சனை கிடையாது. திரும்ப திமுக வந்து 5 வருஷம் இதை பற்றியே பேசிட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு ஒன்று தெளிவாக இந்த தடவை ஓகே அது முடிவு எடுத்திருக்கு. அதிமுக வரணும், திமுக வெளில போகணும். அதுக்கு வந்து அமமுக, பாமக, பிஜேபி உறுதியாக இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக அதுக்கான ஓட்டு போடுங்க. 2029 நமக்கு தெரியாது, ஒருவேளை ஒரே உலகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உட்கட்சி பூசனால நயினார் வந்து அதிமுகவோட சேரலாம், அண்ணாமலை சேரலன்னு பண்ணலாம். அமித்ஷா மோடிக்கு என்ன வைத்த வழி? அப்படி இறங்கி போய் அதிமுக கட்சியை 4 வருஷம் காப்பாற்றி விட்டோம், எடப்பாடி நமக்கு கட்டுப்பாட்டில் வரல, அவர் இஷ்டத்துக்கு ஒன்றுன்ற அளவுக்கு என்ன உங்களுக்கு தேவை? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து அவங்க முன்னெடுத்து ஒரு எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இந்த இடத்துல தேவையில்லாத குழப்பங்களை வந்து நம்ம தவிர்த்திடலாம். நீங்கள் தீவிர திமுக வாக்காளர் இருந்தால் ஓட்டு போட போகிறீங்க, தீவிர விஜய் இருந்தால் ஓட்டு போட போகிறீங்க. அண்ணாமலைக்காக வந்தவங்க இல்லை திமுக வேணாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரே சாய்ஸ் நிச்சயமாக என்டிஏ தான். எந்த கட்சி தேசியத்தை கையில் எடுக்குதோ அந்த கட்சிக்கு நம்ம வாக்கு எப்பயுமே உண்டு. இப்போ பிஜேபி அதை பண்ணுது, அதனால் அவங்களுக்கு வாக்கு போடுறோம். ஸோ அண்ணாமலை அறிமுகப்படுத்துறதே பிஜேபி தான், அதையும் நம்ம மறந்துடுறோம். அவர் அறிமுகப்படுத்தி தலைவராக்கி அழகு பார்த்த கட்சி இப்போ அவரை கைவிட்டுருமான்றதையும் நம்ம யோசிக்கணும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் சொன்ன ஊமான மாதிரி தான். சிந்திங்க, செயல்படுங்க. இன்னும் டைம் இருக்குது, ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போன சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.